ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டு சரக்கு யூடியூப் சேனல். என்னடா ரொம்ப நாளாக காண நினைக்கிறீங்களா? டெய்லி வீடியோ போட்டு கொலையாக கொள்வேன். கொஞ்ச நாள் எங்கே போன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலை குறைபாடு, அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் எல்லாரையும் மிஸ் பண்ணேன். ஓகே, சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா விவசாயிகளை பேச்சுவார்த்தை கலைத்திருக்கிறார். அதே நேரத்தில் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் உரையாற்றுவார்ல நம்ம பாரத பிரதமர் மோடிஜி, மான் கி பாத், அதில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, விவசாயிகளுக்காக இயற்றப்பட்ட 3 சட்டங்களும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை கலைக்கிறார். நம்ம மோடிஜி இப்படி பேசுகிறார். இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து விவசாயிகள் உள்துறை அமைச்சரின் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. நாங்கள் 6 மாதம் ஆனாலும் சரி, இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க எக்கச்சக்கமான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோடு டெல்லியில் டேரா போட்டாங்க விவசாயிகள். இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு விவசாயிகளுடைய போராட்டம் ரொம்ப வீதி அடைஞ்சிட்டு. அவர்கள் வெற்றி அடைய வேண்டும். சாமானிய மக்களை பகைத்து கொண்டால் எந்த அரசாங்கம் ஆட்டங்கள் தான் தீர வேண்டும். அது ஏற்கனவே வரலாறு. இந்த வரலாற்றை மீண்டும் அது உண்மை என்று நிரூபிப்பார்கள் விவசாயிகள் என்று நம்புகிறேன். ஓகே, அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இது ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப பாத்தீங்கன்னா 30%, 35% ஓட்டு வாங்கி ஆளுங்கட்சி ஆயிடுறாங்க. அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக 65% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் விரலுக்கு நீராக வேஸ்டா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையோட, அது இல்லாம விகிதாச்சார அடிப்படையில தேர்தல் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாக்குகளுக்கும் மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். ஏன்னா இதை முன்னெடுப்பீங்களா? இப்போ அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருத்தருப்பு 6 மாதத்துக்கு தேர்தல் நடக்கும் போதே மக்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏதோ அதிகாரமாக இஷ்டத்துக்கு மக்கள் விரோத செயல் திட்டங்களாக போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான், 5 வருஷத்துக்கு ஒரு தான் தேர்தல் அப்படின்னாக்கா மக்களை பற்றி கொஞ்சம் கூட நினச்சிக்க பார்க்க மாட்டாங்க. அது சர்வாதிகாரத்துக்கு தான் எடுத்து செல்லும். இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் என்ன நினைக்குதுனாக்கா, நாங்கள் மட்டும்தான் ஆகணும், இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய தாய் இயக்கமான RSS உடைய சித்தாந்தத்தை அது செயல்படுத்துவதாக பிளான் பண்ணிட்டு தான் இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதமர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை, அந்த காலத்தையெல்லாம் கடந்துட்டோம், நம்ம அதை செயல்படுத்தணுங்கிறாரு. அவ்வளோ அவசரம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா, சில பேர் சொல்றாங்க வர்ற 2021 தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. இந்த 3 மாநிலமே பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப டஃப்பான மாநிலங்கள், அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள். அதனால இந்த மாநிலங்களுடைய தேர்தல் தள்ளி வைக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, நான் நினைக்கிறது இந்த தேர்தல் நடத்துவாங்க 2021. திரும்ப 2024 தேர்தல் நடக்கும்ல, பாராளுமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் இந்த மாநிலங்களையும் சேர்த்து நடத்துவாங்க. 2024 எல்லா மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடக்கும். அப்படி உள்ள தமிழ்நாட்டில் 3 வருஷம் தான் இப்போ அடுத்த தேர்ந்தெடுக்கப்பட போகிற அரசாங்கம் ஆட்சி செய்ய முடியும். அந்த மாதிரி நிலையை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சர்வாதிகாரத்துக்கு தான் எடுத்துக்கொண்டு போக தவிர மக்களுக்கான இது நல்ல திட்டமாக தெரியல. அது ஏற்கனவே இவிஎம்ல ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நிரூபிக்க முடியல. இவிஎம் ஃப்ராட் பண்ணலாம் தேவையில்லை. அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் டிசைட் பண்ணாக்கா எது